ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணே நமஸ்துதே நமஸ்துதே. நாரத பகவான் 8வது அடியார் பார்த்துட்டாரு. 9வது அடியார் யார் வாராருன்னு பார்க்குறாரு. பூலகத்தை வந்து பார்த்துட்டு வைகுண்டம் போகிறாரு. 9வது அடியார் யாருன்னா ஸ்ரீ ஆண்டாள். பார்த்தீங்கன்னா இவதான் ஆண்டாள். ஆண்டாள்னு யார்? பக்கத்தில் உட்காந்துருக்கா பாருங்க, மகாலட்சுமி. அவர் பக்கத்தில் காலான உட்காந்துருக்கா பாருங்க, மகாலட்சுமி. நீ போ, நீ ஆண்டாளா போய் அவதரிச்சிக்கோ, நீ ஒரு அடியார போய் நில்லுன்னு ஆண்டாள் அமைச்சிருக்காரு. ஆண்டாள் இது சிறப்பை இந்த பசுரத்தை பாருங்க. இதுதான் ஆண்டாள். இதோடைய சிறப்பு என்னன்னா, ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரிலே ஒரு துளசி செடியிலே தோன்றியவள் ஸ்ரீ ஆண்டாள். கோதை என்றும் அழைக்கப்படலாம். அந்த அம்பாளை கோதைன்னு சொல்லலாம் ஆண்டாளை. ஆண்டாளருடைய பசுரம், சிற்றன் சிறுகவ வந்துன்னை செவித்தேனும் பொற்தாமரை போற்றும் பொருள் கேளாய், பெற்றமாய் துன்னை குலத்தில் பிறந்தனே குற்றவள் எங்களை காண கொள்மற்ற போகாதே, இற்றை வரை கொள்வான் அன்றே கண் கோவிந்தா. கண் கோவிந்தா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா ஆண்டாள் அருளிய பசுரம். இதை பற்றி பார்த்துங்க, ஆண்டாளுடைய பசுரம். துளசி செடியிலே தோன்றிய ஆண்டாள் அன்னையே நாராயணனின் மார்பினில் அமர்ந்திருக்கும் என் அன்னையே அருள்வாய். ஆண்டாள் அன்னையே அருள்வாய், ஆண்டாள் அன்னையே அருள்வாய். இந்த ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்து துளசி செடியிலே வளர்ந்து கோதை என்னும் அழைக்கப்படும் இந்த தாயினுடைய திருப்பாதம் 9வது ஆண்டாளாக தோன்றப்பட்ட நாயன்மார்களில் ஆழ்வார்களிலே இவர் 9வது ஆழ்வாராக தோன்றப்பட்டிருக்கிறார். அடுத்த ஆழ்வார் யார் வருவான்னு பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.